Blogspot.m பொங்கும் புது பேகம் என்னாலும் அவன் சொந்தம் தீயோரின் ராஜாங்கம் மண்ணோடு சாயும் இன்பங்கள் வந்தாலும் துன்பங்கள் பறந்தோடும் அச்சமென்றும் இல்லை இருந்தால் இன்பங்கள் வந்தாலும் துன்பங்கள் பறந்தோடும் அச்சமென்றும் இல்லை இருந்தால் எங்கும் வெற்றிதான் எதிலும் வெற்றிதான் உன்னாலுமே போராடிய வெல்வார் அதோ அவ அங்க இருக்கா. நான் உங்ககிட்ட சொன்னனே, அதோ அவதான். பகல் கனவு காட்டுறத நிப்பாட்ட நண்பா. அப்பப்போ பூமியிலே கொஞ்சம் கால் வச்சு பாரு. என்ன சரியா? அப்படிலாம் சொல்லாத நண்பா, என்கிட்ட அந்த விஷயம் இருக்கு. நான் இதுல ஈத்தனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கு அவளை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அவகிட்ட இருக்க சுபாவம் இருக்கு. ஆனா உங்ககிட்ட இருக்கிறது உன்கவும் அதை விடு. நீங்க எல்லாரும் என்ன என்கரேஜ் பண்ணணும், டிஸ்கரேஜ் பண்ண கூடாது. நீங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தானா? இப்ப பாரு, நீண்ட கிறிஸ்டாவா? ஆமா, அந்த கிறிஸ்டா தான். கிரில், உன்கிட்ட கொஞ்சம் நான் பேசணும். அது இந்த போஸ்டரை பத்தி தான். network.blogspot.im அப்போ இத நம்ம காப்பாத்தி ஆகணும் இல்லையா? ஆமா, இது ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற 100 வருஷம் பழமையான மரம். இது ரேண்டன் அதை வெட்டிட்டு ஒரு பார்க்கிங் பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்படி பண்றது ரொம்பவே தப்பு தான். அது சட்டப்படி தப்புன்னு எனக்கும் தெரியும். ஈகோ சிஸ்டம் வர்றதுக்கு முன்னாடி அந்த மரம் அங்க இருக்குன்னு எனக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாம இதுல நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. என் சிக்னேச்சர் எங்க போகணும்னு சொல்லு. ஹேய், உண்மையா சொல்றியா? நீ ஹெல்ப் பண்றியா? கண்டிப்பா. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. அந்த மரத்துக்கு கீழே இருக்கிற சக்தி எனக்கு வேணும். வேற யாருக்கு இந்த சீக்கிரம் தெரியக்கூடாது. அதுக்கு முன்னாடி எனக்கு அது வேணும். நான் சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது நிச்சயம் கிடைக்கும். எனக்கு அது கண்டிப்பா கிடைச்சே தீரணும். அப்படி அது கிடைக்கலன்னா நீ எங்க இருப்பன்னு தெரியுமா? செல்டாக்ஸ் எங்க இருக்கணும் அங்கதான். ஆனா அது வந்து சரியா புரிஞ்சுக்கிட்ட. என்ன அவ்வளவு சீக்கிரமா அனுப்பிச்சிடலான்னு நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? இந்த மரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சக்தி எனக்கு வேணும். அப்பதான் நான் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய முடியும். ரொம்ப நல்லா இருக்குல்ல நம்ம டிவி கவரேஜ், அதுவும் நம்ம ஸ்கூலுக்குள்ளேயே. ஆமாப்பா, அதுவும் நல்ல வேலைக்கு வந்திருக்கோம் நம்ம. எதுவும் இருந்தாலும் ஓகே, நமக்கு டிவி கவரேஜ் கிடைச்சா போதும். எஸ், கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, ஏன் முன்னாடி நிக்காத, நகர்ந்து போ. இங்க உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வேலையே இல்ல. உனக்கு காப்பாத்துற இன்ட்ரெஸ்ட் இல்லையே, இங்க இருந்து கிளம்பு. அத பத்தி நீ சொல்லாத, நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஐ அம் ரீஃப் சைட் ரிப்போர்ட்டர். தேவன், சீக்கிரம் இங்க வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இறுக்கி கட்டுங்க. இயற்கை மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எல்லாருக்கும் காட்டாம விட மாட்டேன். அம்மா நண்பா, எனக்கு என்னவோ இது தப்புன்னு தோணுது. உனக்கு பெருசா மரங்களை பிடிக்காது. ஆனா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அதனால இது மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி காட்டிக்கணும். நான் அப்பவே நினைச்சேன், உன்னை நம்புறேன் பாரு. என்ன சொல்லணும்? மரத்து மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு அதை ஒப்படைச்சு நீ இங்க இருந்து கிளம்பு. சீக்கிரமா போ. வழியை விட்டு நில்லு. என்கிட்ட பெர்மிட் இருக்கு, உன்னோட வேலையை நீ செய்யலாம். ஓகே மேடம். கண்டிப்பா ஆர்டர் போட்டிருக்காங்க. நான் தள்ளி போக மாட்டேன். இந்த மாதிரி திமிர் பிடிச்ச பொண்ணுகளை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. உனக்கு எதுவும் ஆகலையே? இது எப்படி செஞ்ச? உனக்காக இதை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இதை நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பேசலாம், ஆனா நீ என்னுடைய எண்ணங்களுக்கு குறுக்க வரவே கூடாது. என்ன சரியா? அப்படின்னா பேசுவோம். ஆனா இந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் பேசலாம். எல்லாரும் இந்த இடத்தை விட்டு போங்க, சீக்கிரம் போங்க. கட்டிட்டீங்கடா. டேய் இருங்கடா. டேய் அவுத்துட்டு போங்கடா. எங்கடா எவனையும் காணோம். டேய் சார், மண்ணு எடுத்துட்டு போகாதீங்க சார். நான் இருக்கேன் சார்.
இங்க பாரு, நான் செஞ்சது தப்புதான். நான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. சில நேரம் நல்லவனா இருக்கு, சில நேரம் உன்னை பார்த்தா வெறுப்பா இருக்கு. தேங்க்ஸ். சரி, எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. இதுல உண்மையான கார்னர் விக்கெட் யாரு? அந்த உண்மையை சொல்றதுக்காக தான் நான் திரும்பவும் வந்திருக்கேன். நான் எல்லாரும் என்ன பத்தி என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா என் வாழ்க்கையில இன்னும் நிறைய இருக்கு. அந்த மரம் எனக்கு உயிர் மாதிரி. நீ அந்த மரத்துக்கு ஹெல்ப் பண்ணலன்னா நீ எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்ல. நான் உனக்கு வாக்கு தரேன். நான் இங்க இருக்கிற வரைக்கும் யாரையும் அந்த மரத்தை தொட கூட விட மாட்டேன். போய் பவர் ரேஞ்சர்ஸ் கிட்ட சொல்லு செல்ட்ராக்ஸ் திரும்பி வந்துட்டாருன்னு. ஓ கண்டிப்பா நான் சொல்றேங்க. ஆனா அந்த மரத்துல கட்டி போட்டாங்க. அவுத்தீங்கன்னா நான் போய் சொல்லுவேன். பவர் ரேஞ்சர்ஸ் எங்க இருக்காங்கன்னு தெரியாது. நான் தேடி ஓகே சொல்றேங்க. உங்க பேரு செல்ட்ராக்ஸ் தானே? உங்களுக்கு இந்த பேர் எவன் வச்சது? Network Hamilton.blogspot.m. சாரி அம்மா. கொஞ்சம் தான், அதுக்கப்புறம் நான் இங்க பாருடா யார் வந்திருக்காங்கன்னு. இந்த மண்ட பயலுக்கு இங்க என்ன வேலை? உன்னால எதையும் சாதிக்க முடியல அப்படித்தானே? இந்த மாதிரி நீ பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு இருந்த காலம் மலையேறிடுச்சு. அப்படின்னா இனிமே நான் உன்னை பார்த்து பயப்படணும்னு சொல்றியா? நீ பயப்படுவ. இப்போ என்னோட நேரம். உன்னை ஜெயிக்காம விட மாட்டேன். நீ என் மாஸ்டரோட மரத்துல இருந்து அவருக்கு தேவையானதை திருடிட்ட. இந்த மரம் அவருக்கு சொந்தமான மரம் கிடையாது. என் நேரத்தை வீணடிக்காத. உன்னுடைய உண்மையான உருவத்தை காட்டு. நீங்க சொல்ற வேலையை நான் அப்படியே செய்கிறேன். ஐயோ ரொம்ப சந்தோஷம். இவன் நிச்சயமா நமக்கு ஏதாவது கெடுதல் பண்ணுவான். இது நல்லதே இல்ல. இந்த பவர் ரேஞ்சர்ஸ் எங்க இருப்பாங்கன்னு சொல்லி நான் அவங்கள கண்டுபிடிச்சே ஆகணும். ஹலோ, என்ன உளறிட்டு இருக்க? நான் சொல்றது கொஞ்சம் கேளு. பாரு, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன். ஒரு மோசமான கொடூரமான செல்ட்ராக்ஸ்ன்றவன் அட்டாக் பண்ணான் தெரியுமா? பவர் ரேஞ்சர்ஸ் கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான விஷயத்தை என்ன சொல்ல சொன்னான். என்ன சொல்ல சொன்னா? ஒரு பெரிய மரத்தை அழகா திருடிட்டான்ப்பா அவன். கேசடி, எனக்கு என்னமோ பெரிய பிரச்சனை வரும் தோணுது. ஹே, நீ எங்க போற? அவன் சொன்னது நீ கேட்கலையா? நான் உடனே அங்க போய் ஆகணும். ஆனா நீ அங்க தனியா போறது ஆபத்து. நீ என் கூட வரதுக்கு பயப்படுறேன்னு நினைக்கிறேன். இல்ல, அப்படிலாம் இல்ல. அது வந்து இந்த வேலையை யார் செய்யறாங்களோ அவங்க கிட்ட விடுறது தான் நல்லது. நீ கொஞ்சம் கூட மாறவே மாட்டேன். நண்பா, நம்ம எங்க போனோம்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும். செல்ட்ராக்ஸ் திரும்பி வந்துட்டானா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் அந்த மரத்தை வச்சு என்ன செய்வான்? 2 கேள்விக்கும் என்கிட்ட பதில் இருக்கு. அந்த மரம் ஜொலிக்கிற தண்ணிக்கு மேல இருக்கு. அந்த ஜொலிக்கிற தண்ணியால என்ன இது உண்மைதானா? அது உண்மையா கூட இருக்கலாம். அதனாலதான் இத்தனை வருஷமா அந்த மரம் உயிரோட இருந்திருக்கா. அந்த தண்ணியால அந்த மரத்துக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சிருக்கும். அதனால அந்த மரத்துக்கு புது தெம்பு கிடைச்சிருக்கலாம். அதனாலதான் செல்ட்ராக்ஸ் அதை தேடிட்டு இருந்தாலும் வேற சில பேர் கூட அதை தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த வீணா போன செல்ட்ராக்ஸ் உயிரோட தான் இருக்கானா? நீ நம்மளுக்கு தேவையானதை அவனை திருட விட்டுட்டல. அது அவ்வளவு சுலபமா அவனுக்கு கிடைக்கல. நானும் என்னால முடிஞ்ச மட்டும் போராடினேன். ஆனா இப்பதான் உன்கிட்ட பழைய சக்தி இல்லல்ல. அந்த தண்ணி இன்னும் அங்கதான் இருக்கு. நான் வேணா கொஞ்சம் எடுத்துட்டு வரட்டுமா? அதை எடுத்துட்டு வந்தாலும் பயன்படுத்த முடியாது. அது வீணா போயிடுச்சு. அதனால ஈகோ சிஸ்டத்துக்கு எந்த பயனும் இல்ல. எனக்கு அந்த மரம் தான் வேணும். ஏய், அங்க பாத்தியா? அந்த பொண்ணு அங்க இருக்கா. உனக்கு என்னாச்சு? எனக்கு தெரியல. நான் சூப்பர் ஹீரோக்கு லாய்க்கா இல்லையான்னு எனக்கே அப்பப்ப டவுட் வருது. இன்னும் அந்த சந்தேகம் இருக்கா? இருக்கு. கிறிஸ்டா மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கும்போது நான் சூப்பர் ஹீரோவா இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லைன்னு தான் தோணுது.
ஏன்னா அவளெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. அதான் உண்மை. எனக்கு சிரிப்பு தான் வருது. என்னாச்சு? எனக்கு உன்னோட வயசுல செஞ்ச அந்த வேலைகள் எல்லாம் எனக்கு எப்பவோ ஞாபகம் வருது. நான் செய்யக்கூடிய வேலைகள்ல எனக்கு நம்பிக்கை வைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். எனக்கும் நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை வைக்கிறது நம்பிக்கையோட செயல்படுறதுன்னு ரெண்டு விஷயம் இருக்கு. உலகத்துல நிறைய விஷயம் இருக்கு, அதை நீ பாத்துருக்க கூட மாட்டேன். ட்ரைசிக் பவர் அப்புறம் ட்ரை மோடுன்னு நிறைய இருக்கு. நம்பிக்கையோட செயல்பட நீ சரியானவன் தானா? நீ எதையாவது சாதிக்கணும்னா உன் திறமை மேல உனக்கு முழு நம்பிக்கை வேணும். அம்மா யார் அது? ஜெல்ட்ராக்ஸ் இல்லையே. ஜெல்ட்ராக்ஸ் இல்ல, ஆனா அவங்களுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் அங்க வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த கிரிப்டான்ஸை நாங்க பாத்துக்கிறோம். ஃப்ரெண்ட், நீ இங்கே இரு. அந்த இடத்துக்கு ஜெல்ட்ராக்ஸ் கூட வரலாம்னு நினைக்கிறேன். வாங்க கிளம்பலாம். உண்மையிலேயே உங்களுக்கு நிகர் நீங்க தான். நீங்க இங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். networkchemistry.blogspot.m. என்ன நீங்க என்ன மறந்துட்டீங்களா? என்ன நடக்குது? இவங்களுக்கு ஏதாச்சு இப்படி வெறித்தனமா இருக்காங்க. இவங்களோட வெறிய நான் அடக்குறேன். உங்க செம்மை இவங்க மேல பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் இவங்களை அசைய விடாம செயல்பட விடாம அது தடுத்துடும். நீங்க சொன்ன மாதிரி இது வேலை செய்யுது. ரொம்ப நல்லா இருக்கே. என்னால நம்பவே முடியல. இப்ப டைனோஜமோட முழு சக்தியையும் பயன்படுத்துங்க. இங்க என்ன நடக்குது? அது நடக்க வாய்ப்பே இல்ல. நீங்க ரெண்டு பேரும் தனியாவா இருக்கீங்க? நீங்க வேணா இவங்களை அழிச்சிருக்கலாம், ஆனா எங்க மாஸ்டருக்கு சக்தி கொடுக்கற அந்த மரத்தை அழிக்கவே முடியாது. அத புரிஞ்சுக்காங்க. ரொம்ப லேட்டா சொல்றேன். அந்த மாதிரி யாருக்கும் கிடைக்காது. இது எனக்கு புது பிரச்சனையா இருக்காது. மறுபடியும் நீயா? நான் திரும்பி வந்திருக்கேன் பயங்கர சக்திகளோட. இந்த வாட்டி நான் தனியா வரல. கிருஷ்ணாவோட மரம் ரொம்ப பெருசா இருக்கு. உங்க விளையாட்டு முடிய போகுது ரேஞ்சர்ஸ். ஓ ஆமா, இங்க பாஸ் யாருப்பா? நான் தான். என்ன யார் தடுக்க போறது? இத பாக்குறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. இவங்கள முடிச்சிட்டு வந்துடு. ஓகே. டிராகன்ஸ்வார்ட். ஜெல்ட்ராக்ஸை நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும்ல? Jurassic Power. இந்த மரத்துக்கு இன்னும் உயிர் ரொம்ப அதிகமா இருக்கு. நான் வரேன். இப்ப யாரும் வர மாட்டாங்க. அப்படின்னு நீ தப்பா நினைச்சிட்ட. தேங்க்ஸ் ட்ரெண்ட். கார்னர், உன்னோட ஜோட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து ட்ரை சீரியஸ் ஆர் மெகா ஜோட்ஸை உருவாக்க. கண்டிப்பா ஆரம்பிக்கிறேன். ட்ரைசீரா மேக்ஸ் மெகாசார். கலக்கலா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இதுதான் ஜோடுன்னு சொல்வாங்க. நீ அழிய போற நேரம் இதுதான். டர்போ ஃபயர். நான் விழிச்ச வலையில நீங்க மாட்டிக்கிட்டீங்க. விஷயம் எனக்கு சாவே கிடையாது. அது மறைஞ்சு போச்சுன்னா என்னால நம்பவே முடியல. இதோ வந்துட்டேன். கூப்பிட்டது நீன்னு எனக்கு தெரியாது. ஜெல்ட்ராக்ஸ்,
நீ ஏற்கனவே எங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் கொடுத்திருக்க. யார் சொன்னா? நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். தள்ளி போ, இங்க நிக்காத. எனக்கு சக்தி வேணும். பின்னாடி போ கிறிஸ்டா. என்னதான் பவர் ரேஞ்சரா? இங்கேயும் வந்துட்டியா? networkhammock.blogspot.in. விட்டுடு. நீ என் கூட வந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கிறிஸ்டா, அவன் வரட்டும், நம்ம பின்னாடியே வரட்டும். கிறிஸ்டா, நீ எங்க இருக்க? காப்பாத்துங்க. கிறிஸ்டா, அவளை விட்டுட. விருப்பம் அவ்வளவு சீக்கிரம் நிறைவேறாது, நிறைவேற்றிக்கணும். சரியா சொன்னீங்க. அட்டாக் பண்றதுக்கு இதான் சரியான நேரம். எனக்கு சக்தி கொடு. இப்ப கதையை முடிக்கிறேன். பேட் லைசர் பவரா. Fire kick. Fire power. இது கலக்கலா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா ரொம்ப லேட்டால வந்திருக்க. அவளை விட்டுரு. ஓ, அப்படியே விட்டுறேன். உனக்கு எதுவும் ஆகலையே. இங்க உட்காந்து ஓய்வு. சரி. இப்போ உட்காந்தே முடிக்க போறேன். உயிர் மேல ஆசை இருந்தா ஓடிடு. உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது. கதை முடிச்சது. இன்னைக்கு முடியாது. அப்ப இப்பவே முடிச்சிடுறேன். டிராகன் யோ-யோ fire. Cannon. Battle blast. Fire. நல்ல வேலை பண்ண நண்பா. தற்காலிகமா நீங்க ஜெயிச்சிருக்கலாம், ஆனா இது நிரந்தரம் இல்ல. நான் திரும்பி வருவேன். அப்போ உன் அழிப்பேன். ஜெல்ட்ராக்ஸ் அந்த மரத்துக்கு கீழே இருந்த தண்ணியை வீணாக்கிட்டான். ரொம்பவே வருத்தமா இருக்கு. அது இருந்தா எத்தனையோ பேருக்கு உதவியா இருந்திருக்கும். அமிர்தத்தை அதிகமா குடிச்சா அதுவே விஷமா மாறிடும். மறுபடியும் ஜெல்டாக்ஸ் வேற வந்திருக்கான்.
அவனை எதிர்த்து வேற போராடணுமா? ஆமா, அப்படிதான் இருக்கும். நாம அவனை பின்தொடர மாதிரி மெசகா கூட பின்தொடருவான். அந்த மரத்துக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. ஆமா, பார்க்கிங் பிளேஸ்க்கு பதிலா இங்க இன்னொரு மரம் நல்லது நல்லதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த மரம் தான் ஞாபகத்துக்கு வரும். எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. முதல் முறையா நீ இப்பதான் உண்மையை பேசுறேன்னு என் மனசுக்கு தோணுது. நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா மனுஷன் மாறுறது சகஜம் தானே. ஆனா அதுக்கு அவன் வாய்ப்பு தரணும். சரி, நீ எனக்காக இத செய்யறியா? செய்ய முடியும். அப்ப பண்ணு. அதுப்போ ஒரு புது ஆத்துக்காக. ஒரு நல்ல ஆரம்பத்துக்காக.